ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதித்யாவின் இதழ் முத்தத்தின் தாகம் இன்னும் தீரவில்லை. அவன் மீண்டும் அவளை நெருங்க முயல மதி இப்போது சுதாரித்து கொண்டாள். அவளது இதழ்களில் இன்னும் அவனது தீண்டலின் சூடு குறையவில்லை என்றாலும் நேரத்தின் அருமை அவளுக்கு புரிந்தது. நிலவொளி ஜன்னல் வழியாக பாய்ந்து அவர்கள் இருவரையும் ஒரு கணம் நினைத்தது. ஆதித்யா மீண்டும் அவளது முகத்தருகே குனிய முயன்ற அந்த வினாடி மதி மின்னல் வேகத்தில் தனது பிஞ்சு விரல்களை அவனது இதழ்களின் மேல் வைத்து தடுத்தாள். போதும் சார், ரொம்ப நேரமாச்சு. பாருங்க, ஹாலில் ஒரு ஆள் கூட இல்லை. நம்ம மட்டும் இங்கே இப்படி தனியாக இருக்கிறது சரியில்லை. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போது நாமளும் கிளம்பலாம், வாங்க. அவள் சார் என்ற அவனது அதிகாரத்தை கோடிட்டு காட்டியும் ஆதித்யா அசையவே இல்லை. மதியின் கையை தனது இதழ்களால் இன்னும் அழுத்தமாக பற்றியவன் அவளது பேச்சை கேட்டதும் ஒரு மாதிரி முகத்தை மாற்றினான். அந்த மாபெரும் பிஸ்னஸ் மேக்னெட் ஆதித்யவர்மா இப்போது அப்படியே ஒரு எல்கேஜி பையன் மாதிரி மாறிவிட்டான். தனது இதழ்களை ஒரு மாதிரி பிதுக்கி கொண்டு கையை எடுத்துவிட்டு, முடியாது, எனக்கு இன்னும் நேரம் வேணும். நீ இப்போவே கிளம்பணும்னு சொன்னா எனக்கு பிடிக்காது மதி. அவன் தலையை அடம்பிடிக்கும் குழந்தையைப் போல வேண்டாம் என்று அங்கிட்டும் இங்கிட்டும் மாட்டினான். அவனது கண்கள் இன்னும் மதியையே சுற்றி கொண்டிருக்க அந்த ரக்கட் முகத்தில் தெரிந்த அந்த சின்ன குறும்பு மதியை பொங்கி வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் செய்தது. என்னங்க இது, ஒரு கம்பெனி ஓனர் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கலாமா? பாவம் வாட்ச்மேன் அண்ணா அங்கே கேட் கிட்ட நமக்காக காத்துட்ருக்காரு. எந்திரிங்க ஆதி. ஆதித்யா மதியின் கையை பிடித்து கொண்டு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த தனிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. உன்னை யாருக்கும் தெரியாமல் இங்கேயே ஒளிச்சு வச்சுக்கணும் போல இருக்கு என்று மெதுவான குரலில் சொல்ல மதியின் மனது அப்படியே கரைந்து போக, ஆனாலும் அவனது சட்டையை சரி செய்துவிட்டு அவனது கையை பிடித்து மெல்ல இழுத்தாள். சரி சரி, காரில் போகும்போது பேசிக்கலாம். இப்போ வாங்க கிளம்பலாம், இல்லைனா நானே தனியாக போயிடுவேன். அவள் மிரட்டலாக சொல்லவும் ஆதித்யா வேறு வழி இல்லாமல், சரி போனால் போகுது, ஆனால் காரில் போகும்போது ஒரு கண்டிஷன் என்று சொல்லி அவளை பார்த்து ஒரு கண்ணடித்தான். மின் விளக்குகள் அணைக்கப்பட்ட அந்த ஹாலில் அந்த இரு இதயங்களும் கை கொடுத்து வெளியே வந்தன. ஆதித்யாவின் பிடிவாதமும் மதியின் கனிவான அதிகாரமும் அந்த பின் இரவின் அமைதியில் ஒரு புதிய காதற் காவியத்தை செதுக்கியது. மழையின் வாசனை காற்றில் மிதக்க ஆதித்யா தனது காரின் சாவியை சுழற்றியபடி மதியை தனது உலகத்திற்குள் இன்னும் ஆழமாக அழைத்து செல்ல தயாரானான். ஆதித்யா மதியின் கையை விடாமல் தனது கருப்பு நிற சொகுசு காரை நோக்கி அவளை அழைத்து சென்றான். கார் கதவை தானே திறந்து அவளை அமர வைத்த அந்த தருணத்தில் அவனது கண்கள் அவளது விழிகளோடு மீண்டும் ஒரு முறை உரையாடின. ஆதித்யா டிரைவிங் சீட்டில் அமர்ந்து இன்ஜினை ஸ்டார்ட் செய்தான். கார் மெல்ல நகரத் தொடங்கியது. மழையின் ஈரத்தினால் சாலைகள் வைர கற்களாக ஜொலித்தன. காரின் உள்ளே இருந்த ஏசியின் குளிர்ச்சி அவர்களின் இதயங்களின் தகிப்பை இன்னும் அதிகமாக்கியது. என்ன மதி, ரொம்ப பயந்துட்டியா? அந்த பிடிவாதக்கார ஆதித்யாவை காணோன்னு யோசிக்கிறியா? ஆமாம் ஆதி, நீங்கள் இப்படி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அந்த பார்ட்டி ஹாலில் பண்ணினதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆதித்யா காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். சுற்றிலும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த சாலை நிலவுலையின் சாட்சியாக மௌனம் காத்தது. அவன் மதியின் பக்கம் மெல்ல சாய்ந்தான். நான் ஒரு கண்டிஷன் சொன்னல மதி, ஞாபகம் இருக்கா? இனிமே நீ அந்த அஜய் கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டேயோ இப்படி சிரித்து பேசக்கூடாது. உன்னோட இந்த சிரிப்பு, இந்த கோபம், இந்த வெக்கம், இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவன் அவளது சீட் பெல்ட்டை லேசாக தளர்த்தி அவளது முகத்தருகே குனிந்தான். மதியின் இதயம் மீண்டும் வேகமெடுத்தது. ஆதி, இது ரொம்ப அநியாயம். அஜய் அஜய் என் ஃப்ரெண்டு. அவன் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். நீங்கள் இப்படி பொறாமப்படலாமா? இது பொறாமை இல்லை மதி, இது பொசசிவ்னஸ். உன்னை இன்னொருத்தர் கண்ணு பார்க்கறத என்னால் தாங்க முடியல. என்ன பண்ணுறது, நீ அப்படி ஒரு பொக்கிஷன்டி.
மதி அவனது தோளில் மெல்ல சாய்ந்து கொண்டாள். ஆதித்யா அவளது கையை தனது உள்ளங்கைக்குள் வைத்து மென்மையாக வருடினான். இன்னைக்கு ராத்திரி முடியவே கூடாதுன்னு இருக்கு மதி. ஆனால் உன் வீட்டில் உங்கள் அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. உன்னை பத்திரமா கொண்டு போய் விட வேண்டியது என் கடமை. ஆனால் ஒன்று, நாளைக்கு காலையில் நீ ஆஃபீஸ்க்கு வரும்போது இந்த ஆதித்யாவோட பொண்டாட்டியாக தான் வரணும். புரிஞ்சதா? அவன் பொண்டாட்டி என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் மதியின் உடலுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. அவள் வெட்கத்தில் அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். கார் மீண்டும் மெல்ல நகரத் தொடங்கியது. மலையின் சாரல் விண்ஷீல்டில் தாளம் போட ஆதித்யாவின் ஒரு கை ஸ்டியரிங்கிலும் இன்னொரு கை மதியின் கரத்திலும் இருந்தது. அந்த நள்ளிரவு பயணம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது. இரு இதயங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. மௌனமாக ஒரு காதல் காவியத்தை பாடிக்கொண்டிருந்தன. ஆதித்யாவின் கார் மதியின் வீட்டின் அருகே வந்து நின்றபோதே மதியின் இதய துடிப்பு ஒரு தாளமில்லாமல் துடித்திருந்தது. வீட்டின் நிலை, கதவு பாதி திறந்திருக்க உள்ளிருந்து ஒரு மரண அமைதி நிலவியிருந்தது. ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்த மதி ஆதித்யாவிடம் ஒரு பாய் கூட சொல்லாமல் காரிலிருந்து இறங்கி தனது வீட்டை நோக்கி அலறிக்கொண்டே ஓடினாள். அவளது பதற்றத்தை கண்டு ஆதித்யாவும் அவளது பின்னாலே ஓடினான். உள்ளே நுழைந்த மதியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. ஹாலின் நடுவே அவளது தந்தை ராஜசேகர் தலையில் பலமான அடிபட்டு இரத்த காயங்களுடன் அசைவற்று மயங்கி கிடந்தார். அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? கண்ணை திறங்கப்பா. மதி ஓடி சென்று தனது தந்தையின் தலையை தனது மடியில் ஏந்தி கொண்டாள். அவளது கதறல் அந்த நள்ளிரவின் அமைதியை கிழித்தது. ஆதித்யாவும் பதற்றத்துடன் அவர் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான். அங்கிள், அங்கிள், என்னாச்சு? கண்ணை முழிங்க அங்கிள். ஆதித்யா ஒரு நிமிடம் சுதாரித்து கொண்டு, ஆமாம் அம்மா, அம்மா எங்க என்று தேடினான். சமையலறையின் பக்கம் ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்க அவன் மின்னல் வேகத்தில் அங்கே ஓடினான். அங்கே மதியின் தாய் பார்வதி தலையில் பலமான அடிபட்டு மயங்கி கிடந்ததை கண்டு அவன் அதிர்ந்து போனான். ஆதித்யா உடனடியாக தண்ணீரை எடுத்து பார்வதி அம்மாவின் முகத்தில் தெளித்தான். லேசாக கண் விழித்தவரை தனது கரங்களால் தாங்கி பிடித்து மெல்ல ஹாலிற்கு அழைத்து வந்தான். ஹாலில் தந்தையின் மடியில் அழுது கொண்டிருந்த மதியை பார்த்ததும் பார்வதி அம்மா, மதி, மதி என்று அலறிக்கொண்டு அவளை கட்டி கொண்டார். மதி, நம்ம பாப்பா காவியாவை தூக்கிட்டு போயிட்டாங்கடி. அந்த பாவிங்க என் கையை திருகி உன் அப்பாவை அடித்து போட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே அவளை இழுத்துட்டு போயிட்டாங்கடி. மதி அப்படியே உறைந்து போனாள். அவளது கைகள் நடுங்கின. மா, யாருமா அவங்க? எதுக்கு காவியாவை தூக்கிட்டு போனாங்க? ஆதித்யாவை அடையாளம் தெரியாமல் மதியை பார்த்த பார்வதி, தெரியல மதி, ஆனால் ஒரு ஒரு பேர் சொன்னாங்கடி. ஆதித்யான்னு ஒருத்தன் கூட பழகுறாளாமே உன் பொண்ணு. அவங்கிட்ட இருந்து அவளை விலகி இருக்க சொல்லு. அவளுக்கு வேற ஆளே கிடைக்கலையான்னு தப்பு தப்பாக பேசி எங்களை அடித்து போட்டுட்டு என் சின்ன பொண்ணை கொண்டு போயிட்டாங்க. அம்மாவின் அந்த பேச்சை கேட்டதும் ஆதித்யா ஒரு சிலையாக சமைந்து நின்றான். அவனது பெயர் அந்த வீட்டில் ஒரு சாபமாக ஒலித்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் மெல்ல மதியின் பக்கம் திரும்பினான். மதியின் கண்கள் இப்போது அவனை ஒரு அடிப்பட்ட பார்வையாக ஏறிட்டன. ஆதித்யா உடனடியாக தனது கைபேசியை சுழற்றினான். சஞ்சய்க்கு தகவல் சொல்ல அடுத்த சில நிமிடங்களில் சஞ்சயும் அஜயும் பதற்றத்துடன் அங்கே வந்து சேர்ந்தனர். சஞ்சய், இப்போவே ஆம்புலன்ஸுக்கு சொல்லு. அங்கிளையும் அம்மாவையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க. அஜய், நீ மதியை பத்திரமா பார்த்துக்கோ. அவளை ஒரு நிமிஷம் கூட தனியாக விடாத. வாசல் வரை சென்ற ஆதித்யா சட்டென்று நின்று மதியை பின்னோக்கி திரும்பி பார்த்தான். அவனது கண்கள் கோபத்தில் அனல் கக்கி சிவந்திருந்தன. சிதறி கிடந்த அந்த வீட்டின் கோலத்தையும் காயங்களுடன் உயிருக்கு போராடும் மதியின் பெற்றோரையும் கண்ட அவனது தாடைகள் ஆத்திரத்தில் இறுகி பாறையாய் மாறின. இனிமே நீ பயந்து அழுந்துட்டுருக்கக்கூடாது மதி. உன் கண்ணிலிருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த பாவிங்க ஒவ்வொருத்தனும் என்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். என் மதியோட குடும்பத்தை தொட்டுட்டு எவனும் இந்த ஊரில் நிம்மதியாக இருக்க முடியாது. இது என் மேலே சத்தியம் என்று இடி முழக்க குரலில் கர்ஜித்து விட்டு ஒரு சூறாவளியைப் போல
தனது காரை நோக்கி பாய்ந்தான் ஆதித்யவர்மன். மதியின் வீட்டு வாசலில் சஞ்சய் ஆம்புலன்ஸிற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க நிமிடங்கள் நகர நகர ஆம்புலன்ஸ் வர லேட்டானதை நினைத்து அவன் பதற்றமாகிறான். ராஜசேகர் ஐயாவின் நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகி கொண்டிருப்பதை பார்த்தவன் இனியோ வெயிட் பண்ண முடியாது என்று முடிவு செய்கிறான். சஞ்சய் உடனே ராஜசேகர் ஐயாவையும் பார்வதி அம்மாவையும் தூக்கி தன்னுடைய காரில் ஏற்ற எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற துடிப்பில் காரை செலுத்த தொடங்குகிறான். காரை ஸ்டார்ட் செய்ய போகிற அந்த நேரத்தில் அதிர்ச்சியில் இருந்து மெல்ல உணர்வு பெற்ற மதி, அப்பா, அம்மா என்று அலறிக்கொண்டே ஓடி வர கண்ணீரோடு கார் கதவை பிடித்து கொண்டு, சஞ்சயண்ணா, நானும் வரேண்ணா. என் அப்பாவையும் அம்மாவையும் இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் அண்ணா, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. மதியின் அந்த தவிப்பை பார்த்து சஞ்சய் மிகவும் வருந்துகிறான். சரி மதி, நீயும் அஜயும் இன்னொரு காரில் என் பின்னாடியே வாங்க. பயப்படாத மதி, நான் இருக்கேன். நம்ம ஐயாவையும் அம்மாவையும் எப்படியாவது காப்பாற்ற முடியும். அஜய், மதியை பத்திரமா கூட்டிகிட்டு வா. சஞ்சய் காரை பறக்க விட அஜய் மதியை தாங்கி பிடித்து தன்னுடைய வண்டியில் ஏற்றிக்கொள்ள மதியின் மனது தன் பெற்றோரின் உயிருக்காக வேண்டிக் கொண்டிருக்க அஜய் அவளுக்கு துணையாக பின்னாடியே செல்ல, இன்னொரு பக்கம் ஆதித்யவர்மன் ஒரு சாதாரண மனிதனாக இல்லை, அவன் ஒரு காயம்பட்ட சிங்கமாக தன்னுடைய காரை செலுத்தி கொண்டிருக்கிறான். அவனது கைகள் ஸ்டேரிங்கை இறுக பற்றி இருக்க, கண்கள் கோபத்தில் சிவந்து ரோட்டை வெறித்து பார்க்க, ரியா, அவன் காவியவை எங்கே மறைச்சு வச்சிருப்பா? அவனது மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்ய அவளது பழைய இடங்கள், யாருக்கும் தெரியாத சீக்ரெட் ஸ்பாட்ஸ் என ஒவ்வொன்றையும் ஆதித்யா ஆராய கடைசியாக சிட்டிக்கு வெளியே இருக்கும் ரியாவின் ஒரு பழைய ஃபார்ம் ஹவுஸுக்கு செல்லும் வழியை அவன் உறுதி செய்ய, என் மதியோட குடும்பத்தை ஒரு சாதாரண இடத்துல அவ வச்சிருக்க மாட்டான். அந்த பண்ண வீடு தான் அவளோட கடைசி இடமா இருக்கும். ரியா, நீ பண்ணின இந்த தப்புக்கு இன்னைக்கு நீ கொடுக்க போகிற விலை ரொம்ப பெருசு. என் காவியோட ஒரு முடியை கூட நீ தொட்டு இருக்க முடியாது. ஆதித்யா காரை 140 ஸ்பீடில் பறக்கவிட டயர்கள் ரோட்டில் உரசி தீப்பொறியை கிளப்ப அந்த நள்ளிரவு நேரத்தில் அவனது கார் வேகம் அந்த சாலையையே அதிர வைத்தது. ஒரு பக்கம் மதியின் பெற்றோரை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடும் அந்த போராட்டம், மறுபுறம் காவியாவை மீட்க ஆதித்யா நடத்தும் அந்த உக்கிரமான வேட்டை. மழையின் ஈரம் இன்னும் உலராத அந்த ரோட்டில் 2 வேறு திசைகளில் உணர்ச்சிகள் அதிவேகத்தில் பயணித்தது. ஆதித்யவர்மனின் அந்த பேயாட்டம் தொடங்க இன்னும் சில நிமிடங்களே இருக்க அவன் அந்த பண்ணை வீட்டை நெருங்கிவிட்டான். சஞ்சய் காரை அதிவேகத்தில் செலுத்தி கொண்டிருக்க பின் சீட்டில் பார்வதி அம்மா மயக்கமும் அழுகையுமாக ராஜசேகர் ஐயாவை தாங்கி பிடித்து கொண்டு வருகிறார். சஞ்சய் அவ்வப்போது மிரர் வழியாக அவர்களை பார்த்து தைரியம் சொல்ல, மா, பயப்படாதீங்கம்மா, இதோ இன்னும் 5 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஐயாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேம்மா என்று கோர, எப்படிப்பா பயப்படாமல் இருக்கிறது? என் குடும்பத்தோட ஆணி வேறு இப்படி சாஞ்சு கிடக்கிறாரேப்பா. யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் நாங்கள்? என் சின்ன பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. என் காவியம் என்ன பாடுபடுறாளோ? பார்வதி அம்மாவின் அழுகை சத்தம் காரினுள்ளே எதிரொலிக்க சஞ்சய் மௌனமாக தனது வேகத்தை இன்னும் அதிகரிக்கிறான். அடுத்த காரில் அஜய் டிரைவிங் சீட்டில் இருக்க, பக்கத்தில் மதி முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே வருகிறாள். அவளது அழுகை அஜயின் இதயத்தையே பிசைய, மதி, அழாத மதி, அங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீ இப்படி உடஞ்சி போனா அப்புறம் அம்மாவை யாரு கவனிப்பா? கொஞ்சம் தைரியமாக இருமதி. தலையிலேயே அடித்து கொண்டு கதறிய மதி, இல்லை அஜய், எல்லாம் என்னால் தான், என் ஒருத்தினால தான் இன்னைக்கு என் அப்பாவுக்கு இந்த நிலைமை. நான் மட்டும் ஆதித்யா சார் கூட பழகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு என் குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காதா அஜய்? அவரோட பழக்கம் என் குடும்பத்தையே நடுத்தரவில் நிப்பாட்டிடுச்சா அஜய்? மதி தனது கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள். ஐயோ, என் தங்கச்சி, அவள் ஒரு குழந்தை அஜய். அவளை போய் அந்த பாவிங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே. அவள் இப்போ அங்கே என்ன பாடுபடுறாளோ, எவ்வளோ பயந்து போயிருப்பாளோ, நினைச்சாலே என் வயிறு எரியுது அஜய். அஜய் காரை ஒரு கையால் ஓட்டிக்கொண்டே இன்னொரு கையால் மதியின் கையை பிடித்து அவளுக்கு தைரியம் கொடுக்கிறான். மதி,
நீ எதுக்கும் காரணம் இல்லை. நீ ஒன்றும் வேணும்னே இதையெல்லாம் பண்ணலையே. சில பணக்கார திமிரு பிடிச்சவங்க பண்ணுற கீழ்த்தரமான வேலை தான் இது. அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க தான் இப்போ ஆதித்யா சார் போயிருக்காரு. நீ கவலைப்படாத மதி. ஆதித்யா சார் கண்டிப்பாக காவியாவை கையோடு மீட்டுட்டு வந்துடுவார். நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்காத மதி. எல்லாம் சரியாயிடும். மதியின் கண்களில் கண்ணீர் நின்றபாடில்லை. ஆனால் அஜயின் அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு மெல்லிய நம்பிக்கையை தந்தது. காரின் ஜன்னல் வெளியே தெரியும் அந்த இருண்ட இரவு எப்போது விடியும் என்று அவள் ஏங்கிக் கொண்டிருக்க, ஒரு பக்கம் மதியின் கண்ணீரும் கதறலும், இன்னொரு பக்கம் சஞ்சயின் பதற்றமான ஓட்டமும். இந்த 2 கார்களும் மருத்துவமனை நோக்கி பறந்து கொண்டிருக்க, ஆதித்யவர்மனின் கார் அந்த பண்ணை வீட்டின் வாசலில் வந்து நிற்கிறது. ஒரு பெரிய போருக்கு முந்தைய அமைதி அங்கே நிலவ, சஞ்சயின் கார் டயர்கள் அலற மருத்துவமனை வாசலில் வந்து நிற்கிறது. கார் நின்ற உடனே சஞ்சய் இறங்கி ஓடிப்போய் அங்கிருந்த ஊழியர்களை அழைக்கிறான். ஸ்ட்ரெக்சர் வரவும் இரத்த காயங்களுடன் அசைவற்று இருந்த ராஜசேகர் ஐயாவை அதில் படுக்க வைத்து அவர்களை அவசர சிகிச்சை பிரிவிற்கு நோக்கி ஓடுகிறார்கள். பின்னாலேயே அஜயின் கார் வந்து நிற்க, மதியும் அவளது அம்மாவும் பதற்றமாக இறங்கி சஞ்சய் பின்னாடியே ஓடுகிறார்கள். மதியின் கால்கள் தள்ளாடுகின்றன. அவளது பார்வை தன் தந்தை போய்க் கொண்டிருந்த அந்த ஸ்ட்ரெக்சரையே வெறித்து பார்க்கிறது. டாக்டர்கள் உடனே ராஜசேகர் ஐயாவிற்கு ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டி தலையில் ஏற்பட்ட பலமான காயத்திற்கு முதலுதவி செய்ய தொடங்குகிறார்கள். மதியும் பார்வதி அம்மாவும் அந்த ஐசியூ கதவிற்கு வெளியே நின்று கதறிக்கொண்டிருக்க, சஞ்சயும் அஜயும் அவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு டாக்டர் கவலை தோய்ந்த முகத்துடன் வெளியே வந்தார். மதியும் அம்மாவும் ஓடிப்போய் அவரது கையை பிடித்து கொண்டு நிற்க, பாருங்க, அவர் தலையில் ரொம்ப பலமாக அடி விழுந்திருக்கு. இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. உடனே ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஆனால் என்ன டாக்டர், என்ன விஷயம்னு சொல்லுங்கள் என்று சஞ்சய் கேட்க, ஆப்ரேஷன் பண்ணாலும் அவர் உயிர் பிழைக்கிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குது. நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. நீங்கள் மனசை தேத்திக்கிட்டு இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க. 50% சான்ஸ் என்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே பார்வதி அம்மாவின் உலகம் இருண்டு போனது. ஐயோ என்று கதறியபடியே அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். சஞ்சயோ, மா மா உடனே தண்ணீரை எடுத்து அவர் முகத்தில் தெளித்தான். ஆனால் மதி, அவள் அளவில்லை. அவளது கண்கள் இமைக்க மறந்தன. டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவளது காதுகளில் மரண ஓலமாய் ஒலித்தது. தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் தந்தை இனி திரும்ப வருவாரா மாட்டாரே என்கிற அந்த ஒரு கேள்வி அவளது மூளையை செயலிழக்க செய்தது. மதி அப்படியே உறைந்து போய் எந்த உணர்வும் இல்லாமல் மெல்ல தரையில் சரிந்தாள். அவளது உடல் மரக்கட்டையைப் போல கீழே விழப்போக, மதி மதி அஜய் பதற்றமாக அவளை தாங்கி பிடித்து கொண்டான். அஜய் அவளது தோளை பிடித்து உலுக்கினான். ஆனால் மதியிடம் எந்த பதிலும் இல்லை. அவள் தரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மடியில் இன்னும் ஒட்டி கொண்டிருந்த தந்தையின் அந்த இரத்த கரைகள் அவளுக்கு அந்த விபரீதத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றது. அந்த மருத்துவமனை வராண்டாவே அவளது மௌனமான கதறலில் மூழ்கி கிடக்க, ஒரு பக்கம் கணவனின் உயிருக்காக மயங்கி கிடக்கும் தாய், மறுபுறம் உயிருக்கு போராடும் தந்தை, கடத்தப்பட்ட தங்கை, இவை எல்லாவற்றிற்கும் இடையில் தன் சுயத்தை இழந்து தரையில் வீழ்ந்து கிடக்கும் மதி. சஞ்சய் அம்மாவை கவனிக்க, அஜய் மதியை தேற்ற முயல அங்கே ஒரு பெரிய சோகமே கவிழ்ந்து கிடந்தது. இந்த குடும்பத்தின் இந்த நிலைக்கு காரணமானவர்களை வேட்டையாட ஆதித்யவர்மன் இப்போது ரியாவின் பண்ணை வீட்டு வாசலில் நெருப்பாக நின்று கொண்டிருந்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.